இப்ப நம்ம ஷார்ட் வந்து எடுத்துட்டு இருக்கும்போது நமக்கு தலை வந்து அரிக்கும், அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அதெல்லாம் எப்படிங்க ஹேண்டில் பண்ணீங்க? அத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் இல்ல அது பண்ணுங்களேன். தலை அரிக்குன்றதோட தலை வலிக்கும். வலிக்குமா? ஓகே. தலை வலிக்கும். வித்தின் ஒரு 2 hours கழிச்சு உங்களுக்கு உள்ள ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல எல்லாம் தண்ணி தேங்க ஆரம்பிக்கும் உள்ள. அது ஸ்வெட் தேங்க ஆரம்பிக்கும். அது அப்படியே தலைவலியா கொண்டு வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு 8 hours 9 hours நம்ம இந்த கெட்டப்ல இருக்கணும். நான் 13 நாள்ல வந்து ஒரு 6 days வந்து டுவல் கெட்டப், மீதி இருக்கிற 7 days வந்து ஃபுல் பால்டு கெட்டப். அப்போ 9 o'clock நான் எப்ப ஆரம்பிச்சேன்னா காலைல 5:30 ஆரம்பிச்சேன்னா ஈவினிங் 6:30 வரைக்கும் இதே கெட்டப்ல உட்காந்துட்டு இருப்பேன். So அதோட டைம் தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம ஆனா என்ன நம்ம இந்த இடத்துல ப்ரூவ் பண்ண வந்திருக்கோம், நம்ம இந்த நடிச்சு நம்ம இந்த இடத்துல ஜெயிக்கணும், அதனால வந்து நம்ம இதை பார்க்க கூடாதுன்றதுல I was very keen. அதுல ஹேர் ஃபால் இஷ்யூஸும் வந்துச்சு. உண்மையாவே ஹேர் ஃபால் இஷ்யூஸ் வந்துச்சு. ஓகே, அதுதான் இப்ப கேட்கலாம்னு வந்தேன். உங்களுக்கு வேற இவ்ளோ பயங்கரமான ஹேர் இருக்கே. உண்மையாவே ஹேர் ஃபால் இஷ்யூஸ் வந்துச்சு. பட் ஓகே, ஐ வாஸ் மேனேஜபிளா இருந்துச்சு. ஸோ என்னன்னா நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸும் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு மாதிரி நல்ல காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ்னால அது ரொம்ப லோக்கல் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணல. ஏன்னா நான் அதை டேரக்டர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு வந்து நல்ல ப்ராடக்ட்ஸா யூஸ் பண்ணுங்க பிரதர், நான் இந்த ஒரு படத்துக்காக மொத்தமா போயிட போகுது, நம்ம பால் கெட்ட போட்டு மொத்தமா போயிட போகுதுன்றத. பட் இட்ஸ் ஓகே, மேனேஜ் பண்ணிட்டேன். பட் அது பெயின்ஃபுல், செம்ம பெயின்ஃபுல்லா தான் இருந்துச்சு. அது அப்படியே போக அதுவே பழகிருச்சுன்ற மாதிரி தான் போச்சு.